ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் தான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது என்னோடய கேஸ் ஸ்டவ். நான் க்ளீன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். 2 நிமிஷத்தில் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த மேலே உள்ளதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். என்னோடதில் ஃபுல்லாமே டீ கரையாக இருக்கும் பாருங்கள். அந்த 3 பர்னர்லேயுமே டீ கரையாக தான் இருக்கும். அதை நான் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கிளாஸ்லலாம் ஆயில் சேர்ந்திருக்கும், ஃபுல்லாக ஆயில் கரையாக இருக்கும். அதெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப சுலபமான முறையில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து அதிலலாம் லேசாக தெளித்து விட்டுக்கோங்க தண்ணியை. ரொம்ப தான் தண்ணி ஊற்றணுன்ட்டு அவசியமே இல்லை. லைட்டாக தண்ணி எடுத்து அதெல்லாம் கொஞ்சம் தண்ணியில் ஊறுற அளவுக்கு நம்ம தண்ணி தெளித்து விட்டால் போதும். எல்லா சைடுமே தண்ணி தெளித்து விட்டுருங்க. இப்போ ஃபுல்லாக தண்ணி தெளித்தாச்சு. அது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ ஊறுறதுக்கப்புறம் அந்த பர்னரெல்லாம் நம்ம கழட்டி எடுத்துடலாம். அதெல்லாம் நம்ம தனியாகவே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு இதுக்கப்புறம் நம்ம நார்மலான நம்ம பாத்திரம் தேய்க்கிற சோப்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த சோப்பை எடுத்து நம்ம அந்த கிளாஸ்லலாம் போட்டு எடுத்துக்கலாம். இது கிளாஸுங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு. ரொம்ப அழுத்தணும்லாம் அவசியமே இல்லை. ஈஸியாகவே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக நான் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் 2 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போது எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. தேய்ச்சி விட்டுட்டு 2 நிமிஷம் அதை நான் ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு லெமன் எடுத்துக்கிறேன். லெமன் எடுத்து அந்த டீ கரெல்லாம் இருக்குல்ல, அது மேலே லைட்டாக அந்த லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக அந்த கரையெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். அண்டு ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த லெமனை தேய்க்கிறோம். இப்போ எல்லா பக்கமும் நான் அந்த லெமனை தேய்ச்சி விட்டுக்கிறேன். நான் கிளாஸ் டாப்லலாம் இந்த லெமன் தேய்க்கலை, அந்த டீ கரையில் மட்டும் தான் நான் தேய்க்கிறேன். அதுமாரி நீங்களும் அந்த டீ கரையில் தேய்ச்சிங்கன்னா ஈஸியாகவே அது வந்துடும். லெமனெல்லாம் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்க்கிற இரும்பு ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக சோப்பு எடுத்துகிட்டு அதில் நல்லா தேய்ச்சி விடலாம். கிளாஸில் எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த டீ கரையில் மட்டும் நீங்கள் அதை வச்சு தேய்ச்சிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி ரிமூவ் பண்ணியாச்சு. அதெல்லாம் ஈஸியாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிக்க வேண்டியதுதான். வேறு எந்த வேலையும் இல்லை. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி நிறையா அள்ளி கொட்டணுன்ட்டு அவசியமே இல்லை. கொஞ்சமாக தண்ணி வச்சு க்ளீன் பண்ணாலே நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் ஃபைனலாக எப்படி க்ளீன் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு.
இப்போ பாருங்கள் நம்மளோட ஸ்டவ் எவ்வளோ அழகாக க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இது கூட பிஃபோர் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த பர்னர் எல்லாத்தையுமே நார்மலாக சிங்க்லேயே போட்டு தேய்ச்சிக்கலாம். ஈஸியாகவே அது தேய்ச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள